குருப்யோ நமஹா நமோ நமஹா. ஒரு புது போஸ்டிங் பேரலெல்லாம் நிறைய போயின்ட்டுருக்கு. கனகதாரா சோஸ்திரம் போயிட்டுருக்கு, அஷ்டாவக்கர கீதை போயின்ட்டுருக்கு. போட்டோம் அப்படி போயிருப்பேன். நிறைய கமிட் பண்ணினா தான் இதுலேயே மைண்டு போகும். இன்னிலேருந்து என்ன ஆரம்பிக்க போகிறோம்னா கமலஜ தயிதா அஷ்டகம். கமலஜன்னு என்னது? லோட்டஸ் பான். யார்? பிரம்மா. தயிதான்னாக்க பிரியமான மனைவி. ஸோ பிரம்மாவோட பிரியமான மனைவி சரஸ்வதி. சரஸ்வதியை பற்றி ஒரு அஷ்டகம் 8 ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம லைஃப்பில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தோம்னா 3 ஃபேக்டர் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குல்ல. எல்லாருக்கும், எந்த ஏஜ் வேணாலும் இருக்கட்டும், எல்லாருக்கும். இதெல்லாம் ஒன்று ஹெல்த், ஃபிசிக்கல் அண்ட் மென்டல். அதுக்கு துர்கா வேண்டியிருக்கு, ரைட்டா? அப்புறம் வெல்த்து, எல்லா ஃபார்ம் ஆஃப் எல்லா விதமான சம்பத்தி, அதுக்கு லக்ஷ்மி வேண்டியிருக்கு. நாலெட்ஜ், மெயினாக ஸ்பிரிச்சுவல் நாலெட்ஜ், அதுக்கு சரஸ்வதி வேண்டியிருக்கு. 3 பேரும் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட்டு. ஒருத்தருடைய நிலையை பொறுத்து வச்சவருக்கு பைசா ஜாஸ்தி இருக்குது, ஹெல்த் இல்லைன்னா ஹெல்த்தில் ஃபோக்கஸ் இருக்கும். ஆனால் அது எல்லாமே ஈக்குவலி இம்பார்ட்டண்ட்டு. அதனால தான் நவராத்திரியில் பார்த்தோன்னா 3 நாளாக முதல் 3 நாள் வந்து துர்கா தேவிக்கு வர்ஷிப் பண்ணுவோம். 2வது 3 நாள் லக்ஷ்மி, 3வது 3 நாள் வந்து சரஸ்வதி. இந்த 3 நாளும் 9 நாள் முடிஞ்சுட்டு அந்த 3 தேவதையோட பிளஸ்ஸிங்கும் கிடைச்சாக்க அந்த 10வது நாள் என்ன சொல்லுவோம்? விஜயதசமி. அப்படின்னா அர்த்தம் வெற்றி உனக்கு கேரண்டின்னு அர்த்தம். ஸோ லிபரேஷனுக்கு, ஆத்ம ஜானத்துக்கு சரஸ்வதி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால தான் நிறைய சரஸ்வதிக்கு பார்த்தேன்னா அவள் பேரில் வந்து சரஸ்வதி, பாரதி எல்லாம் இருக்கும். ஏன்னா அந்த நாலெட்ஜுக்கும் அந்த லிபரேஷனுக்கும் இது ரொம்ப சரஸ்வதியோடு அருள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கமல ஜ தயிதா அஷ்டகம் யார் கம்போஸ் பண்ணினா? இது வந்து சச்சிதானந்த சிவ அபினவ நிரசிம்ம பாரதி சுவாமி, ஸ்ருங்கேரியில் இருக்கிற சாமி பண்ணினார். 8 வருஷத்தில் பண்ணியிருக்கார். எங்கே பண்ணியிருக்கார்? ஸ்ருங்கேரியில் பண்ணியிருக்கார். ஸோ இதில் ப்ரேயர் லெவலு ஆச்சரியம் என்ன கேட்குறேன்னா, எனக்கு குவாலிஃபிகேஷன் என்னெல்லாம் தகுதி விடணுமோ, எதுக்கு? ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கும் லிபரேஷனுக்கும் அதெல்லாம் கொடு. சரஸ் அப்படின்னா இது லேக். லேக்குன்னா ரிசர்வாயர் ஆஃப் வாட்டர். இந்த ரிசர்வாயர் ஆஃப் வாட்டருக்கு பேர் வந்து வேதத்துக்கு கூட சிம்பலைஸ் பண்ணும். அதில் இருக்கிற வாட்டர் வந்து வேர்டு, வேதத்தின் வாக்கியம், வாக்கு. அப்போது இந்த லேக் இருக்குல்ல, அதுலேருந்து அந்த சரஸ்வதி, இந்த வேதிக் விஸ்டம் வந்து பிறக்கிறது. ஏன்னா ஞானம் எதுலேருந்து வருது? சப்தம் தானே, சப்த பிரமாணம் தானே ஞானம். அந்த சப்தங்கிறது வாக்கு தானே. அதனால் ஞானம் எப்போதுமே வாக்குலேருந்து வரும். அந்த வாக்குக்கு தேவதை வந்து சரஸ்வதி. அதனால் அந்த சரஸ்வதிக்கு ப்ரே பண்ணுறோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். இதில் நம்ம ஸ்லோகத்துக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த ஞானத்துக்கு வழி, ஞானத்துக்கு சாதனம் என்னன்னு தெரிஞ்சுட்டு நம்ம என்ன சரஸ்வதிகிட்ட கேட்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன கேட்க போகிறோம்? இந்த ஞானத்துக்கு தகுதியும் அந்த ஞானத்தினால மோட்சமும் கேட்க போகிறோம். குவாலிஃபிகேஷன், அதோட குவாலிஃபிகேஷன் கேட்க போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் சொல்கிறார்? இதுக்கு வந்து பகவத்கீதை ரெஃபர் பண்ணலாம். பகவத்கீதையில் சாப்டர் 13லேருந்து 8லேருந்து 12 வேர்ஸ் வந்து இதெல்லாம் சொல்கிறது. மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் சொல்கிறது. என்னெல்லாம்? அமானித்வம், அமானித்தம்னா அடக்கம், ஹியூமிலிட்டி. 2வது அதம்பித்வம், போலித்தனம் இல்லாமல் கபடம் இல்லாமல் இருக்கிறது. அஹிம்சா, தெரியும் எல்லாருக்கும். சாந்தி, மன்னிக்கிற தன்மை. ஆர்ஜவம், சொல்லு செயல் எண்ணம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். அப்ரைட்னஸ். ஆச்சாரிய உபாசனம், நம்ம குருக்கு பணிவிடை பண்ணுது. ஸ்தைரியம், ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், ஒன்று எடுத்து பண்ணணும்னு நினச்சா பண்ணணும் அது. அப்புறம் ஆத்ம வினிகிரக, சுய கட்டுப்பாடு. அப்புறம் இந்திரிய அர்த்தேஷு வைராகியம், இந்திரியங்கள் வந்து அந்த பொருட்களுக்கு மேலேயே போகிறதில்ல, அதை அடக்கம் பண்ணுறதுக்கு இந்த வைராகியம் வேணும். அப்புறம் அகங்காரக, ஈகோ, நான் தாங்கிற இல்லாமல் இருக்கணும். ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்ஷனம், இந்த உடம்பு நம்ம நினைக்கிற நிறைய எல்லாம் இருக்குது. பிறப்பு இறப்பு வயசானலாம் இருக்குது. அதனால் இதில் உள்ள குற்றங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு நான் இது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை வரணும். அசக்திகி, பற்றற்று இருக்கிறது. அப்புறம் அனபிஷ்வங்க புத்திர தாரா கிருஹ ஆதிஷு,
புத்திர குழந்தைகள் மனைவி வீட்டில் எல்லாம் மமக்காரம் என்னோடு இல்லாத அந்த புத்தி இல்லாமல் இருக்கிறது. நித்தியம் சமச்சித்தத்துவம் இஷ்ட அனிஷ்ட உபபத்திஷு. விரும்பிய விஷயங்கள் நடந்தாலும் விரும்பாத விஷயங்கள் நடந்தாலும் இந்த கான்ஸ்டன்ட் பேலன்ஸ் மைண்ட் இருக்கிறது. அப்புறம் அனன்ய யோகேன பக்திஹி அவ்யபிச்சாரிணி. கடவுள் மேலே பக்தி அப்படியே விலகாத மாறாத பக்தி. எப்படி? யோகானால. அப்புறம் விவிக்த தேச சேவித்வம். தனியான இடமில் போய் விரும்புறது, தனிமையை விரும்புறது. அப்போ தானே அங்கே மெடிடேஷன் பண்ண முடியும், விசாரம் பண்ண முடியும், காண்டம்ப்ளேஷன் பண்ண முடியும். அரதிஹி ஜனசம்சதி. கூட்டத்திலேருந்து விலகி இருக்கிறது. அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம். கான்ஸ்டன்ட்லி நம்ம செல்ஃப் நாலேஜ், நான் யாருங்கிறதுலையே இருக்கிறது. 20வது தத்துவ ஞானார்த்த தர்சனம். மைண்டில் எப்போதுமே நம்ம நாலேஜ் ஆஃப் த ட்ரூத், எது உண்மை எது சத்தியங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். இதில் சொல்கிறாங்க, இதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், 8லேருந்து 12 வேர்ஸ் வரை பார்த்துருக்கோம், 5 வேர்ஸ் பார்த்துருக்கோம். ஏதத் ஞானம் இது புரோக்தம். இதெல்லாம் தான் ஞானம், இதெல்லாம் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ். இதெல்லாம் இருந்தால் தான் ஞானம் அடிக்க முடியும். ஞானத்தோட பார்வையில் ஸ்பிரிச்சுவல் பாதையில் நம்ம பயணித்து மோட்சம் அடைய முடியும். இதுக்கு அந்நியத்தா, இதற்கு தௌரி மற்ற தௌத்தி எல்லாம் என்ன சொல்கிறான்னா அஜ்ஞானம். ஸோ அடுத்த போஸ்டிங்லேருந்து நம்ம வேர்ஸ் 1லேருந்து ஆரம்பிப்போம். சரஸ்வதிகிட்ட என்ன கேட்க போகிறோம்? பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த வேர்சஸ் எல்லாம், வேண்டுதல் இருக்கும். ஆரம்பிக்கலாம். குருப்யோ நமஹ, நமோ நமஹ.